படுகொலைக்கு காரணமானவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த படுகொலையை பொறுத்தவரை தமிழக அரசுடைய மத்தள போக்கு தான் காரணம் என்பதை நாங்கள் வெளிப்படையாக கூறுகிறோம். தமிழக காவல்துறை இயக்குனர் அளித்திருக்கக்கூடிய காவல்துறைக்கான கட்டுப்பாடுகள் என்பது போதுமானது கிடையாது. இந்த தமிழகத்தினுடைய காவல்துறை இத்தகைய படுகொலை காவல்துறை லாக்கப் படுகொலைகளையும் காவல்துறை அத்துமீறல்களையும் தடுக்கப்பட வேண்டும் என்றால் நவீனமாக்கப்பட்ட அறிவியல் முறைகளை புலனாய்வு முறைகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லா காவலர்களுக்கும் மனித உரிமைக்கான அந்த பயிற்சியை அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். இந்த காவல்துறையினுடைய விசாரணைகளை தலையிடக்கூடிய அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். காவல்துறை அத்துமீறல் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் மீது குற்றவியல் நடவடிக்கையை தமிழக அரசு நடவடிப்பதன் மூலமாக இத்தகைய படுகொலைகளை தடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல தமிழகத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே ஏழை எளிய நடுத்தர அந்த மக்கள் நீர்நிலைகளிலே அதே போல மேய்ச்சல் புறம்போக்குகளிலே வாழ்ந்து 50 வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களுக்கு புனர்வாழ்வும் புனரமைப்பு மாற்றிடம் அளிக்கப்படுவது கிடையாது. அதற்கான கொள்கை திட்டம் தமிழக அரசிடம் கிடையாது. எனவே வருவாய்த்துறையினர் விருப்பம் போல செயல்பட்டு வருகிறார்கள். இதை தடுத்து அந்த மக்களுக்கு நீதியும் எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அப்படி அப்புறப்படுத்தக்கூடிய மக்களுக்கான ஒரு புனர்வாழ்வு மற்றும் மாற்று இட கொள்கையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்பதையும் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறது. அது தவிர கள்ளிக்குப்பம் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுக்கான போராட்டமாக வருகிற 8ஆம் தேதி அன்று அம்பத்தூர் காவல் நிலையத்திலே அம்பத்தூர் தபால் நிலையத்தில் இருந்து தமிழக முதல்வருக்கு கோரிக்கை மனுவில் நூற்றுக்கணக்கான மக்கள் அன்றைக்கு அனுப்புவார்கள். அதே போல வருகிற 13ஆம் தேதி அன்று சென்னையிலே தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி சார்பாக தென்னிந்திய இருக்கக்கூடிய அறிஞர்கள் முன்னாள் நீதிபதிகள் மற்றவர்களெல்லாம் அழைத்து வைத்து நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற மறுசீரமைப்பு கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துள்ளேன்.